Hi everybody, welcome to this podcast on the street lawyer. We have here Mr. Vasanthkumar Venkatesan, the famous lawyer from the Madras High Court who fought for the Court of Appeals. அவர் என்னென்ன விஷயங்களுக்காக நீதிமன்றங்களுக்காக பொதுமக்களுக்காக வழக்கறிஞர்களுக்காக நீதிமன்றங்களில் பல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார். ஸோ அதை பற்றியெல்லாம் அவரிடம் பேசலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயர், ஆல்மோஸ்ட் ஒரு 20 years ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய லாயர், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லாயர், ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார். எப்படி அவருடைய அந்த வேட்கை, ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை கடைசி வரைக்கும் எப்படி பர்சியூ பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வெங்கடேசன், வெரி ஹாப்பி. வசந்த், எதனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வி தான், எதனால் நீங்கள் ஒரு லாயர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி இதுவாக தான் இருக்கும். எதனால் நீங்கள் ஒரு லாயர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க? So incidentally I was studying year 3 Commerce and Accounts group at Pondicherry. Okay. A government school. Okay. My father was working as a clerk in government office Pondicherry. Okay. He was instrumental that I should study CA. Oh, okay. Saying that I should become an auditor. Auditor. But eventually my interest developed in law. Law. Therefore after plus 2 I applied for BCom and law also. Unfortunately in BCom I was placed in third list. Okay. Fortunately, I got first list in the law college. That's why I joined law college. Very good. That is how instantly I became a lawyer. Very good. Very good. Very My theme was to become a auditor. Auditor. My father's wish. Okay. But by destiny brought me here. Okay. ஸோ உங்கள் அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க? நீங்கள் லாயர் ஆகிட்டீங்க, ஆடிட்டர் ஆகலை, லாயர் ஆனீங்க அப்படின்னு உடனே அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க? Then my father petted me and he was lamenting for quite some time. Thereafter he left to my wish. Okay. Okay. Very good. Very good. ஸோ லாயராக ஸ்டார்ட் பண்ண எங்கே அப்படி முடித்த உடனே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்களா? இல்லை எப்படி இது பண்ணீங்க? ஏன்னா உங்களுடைய அந்த இது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அதர் ஜூனியர் லாயர்ஸ். என்ன எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு உங்களுடைய அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? உங்கள் சீனியரை எப்படி சூஸ் பண்ணீங்க? எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் பாண்டிச்சேரி, எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட்டை இது பண்ணீங்க? ஏன் பாண்டிச்சேரி கோர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணல? ஸோ அதை பற்றி உங்களுடைய இது என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். After finishing my law, I contacted several seniors at Pondicherry. They sought my interest and which field I'm interested. I said constitution and other issues. They advised me to start practice at Pondicherry. Pondicherry. Okay. நாங்கள் ஒரு 2-3 months போனோம். பட் அங்கே போனால் எங்கேயுமே CPC, CRPC. Yeah. Then my thought process did not sync with the practice. Very good. Therefore I took a conscious decision to come to High Court. Okay. That is how I came to High Court. இங்கேயும் நான் ஆஃபீஸில் there is no issues, constitutional issues at all. CRP second appeals like that. But nevertheless, as a commitment, I was there for 2.5 years. Okay. ஸோ என்னன்னா உங்களுடைய இந்த ஜேர்னியை டிசைட் பண்ணது யுவர் டிசைர், எஸ், ஆர் யுவர் பேஷன் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் லா. எஸ். எப்படி காலேஜ் படிக்கும் போதே அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு ஆசையா? அந்த சப்ஜெக்ட் மேலே எப்படி உங்களுக்கு அந்த ஆசை உருவாச்சு? இன்ஃபேக்ட் ஐ ஃபெயில்ட் இன் twice in constitution. தேர்ட் அவுட் ஒன்லி constitution. ஓகே. இவ்வளோ ஓப்பனாக அட்மிட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். வெரி குட். ஸோ திருப்பி படிக்கும்போது அந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு இட்ஸ் லைக் இட் வாஸ் ஃபேசினேட்டிங் சார். எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகே. சி, எனி லா ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த லா ஸ்டூடெண்ட்ஸ் வில் சே விச் லா யூ ப்ரிஃபர்னா ஐ லைக் கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனல் லாவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஒரு லா ஸ்டூடெண்ட்டால் அதை புரிஞ்சிக்க முடியும். அது எவ்வளவு முக்கியம். நீங்கள் எந்த சப்ஜெக்டை எடுத்தீங்கனாலும் இட் ஹாஸ் டு ரிலேட் பேக் டு தி கான்ஸ்டிடியூஷன். இன்ட்ராவயர்ஸாக இருக்கணும். கான்ஸ்டியூஷனில் என்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இது பண்ணீங்க. அதனால் ஸோ ஹைகோர்ட்டில் வந்தால் தான் அந்த கான்ஸ்டியூஷனலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்றத இது பண்ணீங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு 2 வருஷம் இருந்தேன். பட் அங்கேயும் சிபிசி, சிஆர்பிசி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷனல் லாவில் போய் இந்த 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 வழக்குகளெல்லாம் எப்படி தாக்கல் செய்யணும்னு எப்படி உங்களுக்கு, அதாவது கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சின்ன முக்கியமான விஷயத்தை சொல்லணும். திரு வசந்த் அவர்கள் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ், அதாவது என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வெறும் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸை மட்டும்தான் ஹியர் பண்ணணும். அதை தாண்டி இங்கே இருந்து ஹை கோர்ட்டுக்கு மேலே போகிற அப்பீல்ஸ் எல்லாத்தையும் ஹியர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு கோர்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு
இது செஞ்சு அந்த கோர்ட்டுங்களை கொண்டு வரணுன்றதுக்காக வழக்குகளை தாக்கல் செய்தவர். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனார். அதை பற்றி அவர் பேசுவார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனுக்காக உங்ககிட்ட சொன்னேன். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணிச்சு வசந்த்? எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்கள் சீனியர் மதுரைக்கு போனப்போ மெட்ராஸில் யூஸ் டு பி having lot of free times. That during that time I go to Justice Library, used to scan all the latest judgments and old law journals. Fortunately, one fine morning, one judgment of Justice Bhagavati came to my side. I was reading thoroughly, right from the first line to the last line. There I read National Court of Appeal concept. Then first time I could not able to understand what does that mean. Then thereafter, twice I took photocopy of the judgment. I read it thrice. Then I came to understand about the Supreme Court's significance. Okay, என்ன சொல்றாங்க அந்த ஜட்ஜ்மென்ட்ல? என்ன சொன்னாங்க? The judgment that arises from Bihar. The judgment deals with the bail application of interests of Bihar. A person who is arrested by the police files a bail application before trial court in the morning, petition dismissed, afternoon before the district court, dismissed, again evening he moves to the High Court, dismissed. The bail application thereafter moved to Supreme Court. The SLP in midnight, bail was granted then. That are the facts. Citing this as an example, Bihar Legal Support Service Authority has filed an SLP 32 petition before Supreme Court for saying that this was the special treatment given to the industrialists. Therefore, can it be given to all the persons throughout India? அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னால இது நடந்துச்சு. காலையில மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், மதியான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சாயந்தரம் ஹை கோர்ட், நைட் வந்து சுப்ரீம் கோர்ட். Leave only about the system, whether a common man can afford of this kind of afford பண்ண முடியுமா? ரொம்ப முக்கியமான கருத்து இது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், நம்முடைய இந்த கோர்ட் சிஸ்டமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, ஒரு தவறான தீர்ப்பால் யாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அதனால தான் we have this 3-tiered system of appeal. ட்ரையல் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட். ஆனால் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இப்போது மேபி ஆக்சசபிளாக இருக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆக்சசபிலிட்டி யாருக்கும் கிடையாது. நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் யாராவது ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞரை பிடிக்கணும். அதுக்காக தனியாக அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட்னு சொல்லி இருப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இருப்பாங்க. அவங்க மூலமாக தான் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். டெல்லிக்கு கண்டிப்பாக போயாக வேண்டும். இப்போ இருக்க மாதிரி இமெயில்ஸு இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. இப்போ மாதிரி டிஜிட்டல் ஃபைலிங், ஆன்லைன் ஃபைலிங் சிஸ்டம்லாம் அப்போ கிடையாது. ஸோ நீங்கள் போயிட்டு வர்றதுனாலே அதுவே ஒரு பெரிய செலவாகும். அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு தவறான தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாண்டி போகிறது வந்து இட்ஸ் அ நைட் மேர். ஈஸியாக அவங்களால பண்ணிட முடியாது. அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி அந்த பகவதியோடைய தீர்ப்பில், நீதியரசர் பகவதியோட தீர்ப்பில் சொன்ன மாதிரி பணம் படைத்தவர்கள் இன்னொரு முக்கியமான இது சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, த ரிச் மேன் அண்ட் த பொலிட்டிஷியன்ஸ் கான்ட்ரிபியூட் டு லா அப்படின்னுவாங்க. நீங்கள் வந்து ஒரு செலிப்ரேட்டட் ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், ட்ரெண்ட் செட்டிங் ஜட்ஜ்மெண்ட்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாலும் அது வந்து ஏதாவது ஒரு பெரிய பணக்காரர் தான் இருக்கும், இல்லை ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தோட தான் இருக்கும், இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதி தான் இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வசந்த் வந்து என்னாங்கன்னா இன்னொரு அந்த கோர்ட் ஆஃப் அப்பீல்ன்ற கான்செப்ட் வரணும்னு சொல்லி வழக்குகளை தாக்கல் செஞ்சார். அதை அவர்கிட்டே கேட்போம். என்ன சொன்னா அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்க? அந்த தீர்ப்பில் வந்து இதை சைட் பண்ணி பீகார் லீகல் சப்போர்ட் சர்வீஸ் cited this incident and sought the permission of Supreme Court saying this is a special treatment given to the industrialist. Whether it will be given to a common man. Where common man can knock the doors without the aid of an advocate, the financial capacity. Then Bhagavati kept an heavily on system and saying that this court was not meant to give special treatment to the citizens who is having long purse. For this purpose, I contemplate that there should be a court of appeal. It should decide only the list between the parties which does not have any national importance. For example, labor issues, rent control matters, and diverse matrimonial issues. This kind of issues, Supreme Court need not interfere at all. Correct. And moreover, rent control matter can be better decided by the concerned High Court. Absolutely. Because that law is being passed by state legislature. The state legislature would be better aware about the current situation of the state. The Supreme Court judge who is elevated from Madras may not aware of the nuances of the Uttar Pradesh.
A judge from Bombay is not aware of the ground reality of the West Bengal. Therefore, these are the practical difficulties. For that purpose, I would suggest that should be a court of appeal. In all the regions, possible regions, and judges should be elevated from the High Court, respect to High Court to that region, so that judges may be able to understand the geographical difficulties of people. And that is what he suggested. And he put a rider saying that me being Chief Justice of India cannot legislate on behalf of the Parliament. I can only give a suggestion. Because the government should come forward. That was in way back 1986. So I took a cue from the judgment and gave a representation to the government. Oh, okay. எப்போ கொடுத்தீங்க இந்த representation? That was on my enrollment day. Oh, very good. 23/11/2013. Wow. Okay. I was 8 years old in the bar. I got representation. The representation was not considered. Then I filed a writ petition by Supreme Court. So straight away Supreme Court. Because in High Court, if I file a writ petition in High Court will say that we can't issue directions. Therefore, I straight away gone to Supreme Court. Matter came for admission. I myself argued, and notice was ordered. I think for Saravanan was the Chief Justice. Justice Saravanan இருக்கும்போது இருக்கும்போது தான் அந்த மேட்டர் ஆர்கியூ பண்ணி then I implicated the Secretary General of the Supreme Court as a party. Then he sought my opinion why I was the Secretary General. Then I said, since I am seeking bifurcation, Secretary General is a necessary party. Secretary General of the Supreme Court. He did not like that. Therefore, he has deleted Secretary General and issued a notice to the government. 6 months later, it came before Dattu. Justice Dattu. Then he said that 6 months action is given to the government to dispose of the representation on merits after giving a hearing to me. Unfortunately, government did not issue notice to me at all. Well, fine day I am receiving a letter saying that this tantamount to bifurcating Supreme Court. Constitution does not permit this. They issued a reply to me. Again, I challenge that. Saying that this is what issue raised by me. I raised an issue saying that courts of appeal should be established, which is not tantamount to Supreme Court bench. For establishing a bench, Article 130 always take cares with the conclusion. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ கோர்ட் ஆஃப் அப்பீல்ன்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? அது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தானா? As of now, there is a provision called Article 247 of the Constitution. 247? Yes. Which says the Parliament can enact a law to provide additional courts for better justice. Additional courts for better justice. Better justice is also a provision. So invoking that provision, this courts can be established. So இது எப்படி இருக்கணும்? அதாவது கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் அப்படின்னா இதோடைய செட்டப் வந்து எந்த மாதிரியா இருக்கணும்? இதுக்கும் முக்கியமாக இன்னொரு கேள்வி. இது பார்த்தீங்க அப்படின்னா திமுக எம்பி அண்ணன் திரு வில்சன் அவர்கள் வந்து ரீஜனல் பெஞ்சஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும், முக்கியமாக அட்லீஸ்ட் ஒரு 4 இடத்துல 5 இடத்துல இருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் he is seeking a Supreme Court bench as it is. That Article 130 take cares. அது இல்லாம has introduced a private member bill also for permanent bench. இப்போ 130 இருக்கிறது வந்து சர்க்யூட் பெஞ்ச் தான். But he has gone one step forward saying that permanent bench should be established. Constitutional amendment பண்ணி. Yes. But என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் வந்தா that would lead to polyvocal Supreme Court. One bench may pronounce judgment with regard to same issue with different set of judgments. And another judgment will have some other view. Therefore, my suggestion is that National Court of Appeal is to be established, which should be conferred jurisdiction of Article 136 of the Constitution, which is either to attach to the Supreme Court, should be delegated to National Court of Appeal to deal issues only with regard to the parties. Private individuals, labor issues, rent control matters, matrimonial issues. Insofar Supreme Court is concerned, by virtue of Article 141 of the Constitution, the judgment of the Supreme Court is binding upon the country. Therefore, to that level of stature, Supreme Court should issue only constitutional matters. For example, there are a lot of issues. Southல இருந்து நிறைய matters இருக்கு. Kaveri issue. Karnataka and Maharashtra, that Bilcom issue is there. That is and Kerala. There are a lot of issues there. கான்ஸ்டிடியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. எஸ்எல்பினாலே வந்து கொஸ்டின் ஆஃப் லா இருக்கு, சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்குது அப்படின்னா எஸ்எல்பி போகலாம் அப்படின்றது. ஸோ இப்போ என்னோட சந்தேகம், இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் வந்துருச்சு, அதுக்கு மேலேயும் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது அப்படின்னா ஃபைனாலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது வந்து நம்முடைய லீகல் ப்ராசஸில்
அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் வந்தால் அந்த ஃபைனாலிட்டி ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி தோணலையா உங்களுக்கு? இது கோர்ட் ஆஃப் அப்பீல் should be the final court in so far as litigants are concerned. Okay. There may not be any final appeal. அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. That is the final court. ஸோ இப்போ எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது. கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ்னு சொல்லும்போது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் அடிப்படையில் வந்து இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸை வந்து நம்மளால் வந்து நிறுவ முடியும்? இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து பேசிக்கலாக it's a flexible constitution where it will fulfill all the needs according to the current situation. That is how it has been framed by the framers of the constitution, deriving aspirations from various countries. That is how Article 247 of the constitution was inserted, providing powers to the parliament to establish additional courts for better administration of justice. Better administration of justice. So அதுதான் keyword. That is the keyword. That is the only way which enables the parliament to establish any court for the better administration of justice. And moreover, Supreme Court being the court of last resort and having a seat at Delhi should decide only the constitutional issues. And 143 presidential reference suits between the states. Okay. And a 32 petition where part 3 infringement for part 3 alone. This petition I filed by Supreme Court because access to justice is my fundamental right. Supreme Court டைரக்டாக ஏன் போனோம்னா when the High Court decide பண்ண முடியாது. Correct. It's a question of national importance. அது correct. That is how I got to Supreme Court under 32. Okay. 32 enables a citizen to go to Supreme Court directly. Okay. So இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அந்த சட்ட போராட்டம் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? This is a second round litigation in Supreme Court. First round they directed the government to consider. Government declined and therefore I challenged that order also before the Supreme Court. Okay. It came up before Justice Thakur, Justice Lalit and Justice Bhanumati. They heard me for 2 days. Then they thought fit to appoint amicus curiae. Fortunately, K.K. Venugopal was appointed. And to my goodness, K.K. Venugopal is advocating the issue for the past 25 years. Wow. And I written the thesis on this in very many papers. Okay. I briefed him. He also appeared and he argued citing the Ireland's constitution. When Ireland also considered a court of appeal. Okay. And he has drafted. So Irelandல three tiers இருக்கு. Sessions Court, High Court, Court of Appeal and Supreme Court. He had cited that and argued the matter for 2 days. And T.R. Annadurai, the greatest lawyer, who is the disciple of Sirvai. It's a great. He came forward voluntarily and he had assisted. He had argued on my behalf. And I have not given the paper book at all. Okay. He suddenly came to my court and he was asking about what is the matter I was explaining. He called me to his chambers. I had conference for 3 days. He also supported me. Very good. Saying the 1973 is practiced by the Supreme Court. And today's the court stature has come down like magistrate court. Therefore, he also advocated for restoring the stature of Supreme Court, what was contained in the Constitution. Okay. That is how the issue was going on till. இதுல இது இவங்க லாயர்ஸ் தவிர வேற யாராவது உங்களுக்கு இந்த இஷ்யூல சப்போர்ட் பண்றாங்களா? இது வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யார் உங்களுக்கு வந்து உங்களுக்காக இவர் மூத்த வழக்கறிஞர் K.K. வேணுகோபால் பேரா இருக்காரு நீங்க, அதே போல திரு அந்தேர்ஜுனா பேரா இருக்காரு நீங்க. இதை தவிர அங்கே உச்சநீதிமன்றத்திலேயோ மற்றவர்களோ யாராவது வந்து இது சரியான முயற்சி அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டியிருக்காங்களா? இந்த முயற்சிக்கு உங்களை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? இது வரைக்கும் வெளிப்படையாக இந்த மாதிரி சப்போர்ட் வரல, இது வரைக்கும் வரல. Okay. But I have been writing letters to the parliamentarians and the chief ministers of various states to arrive a consensus. Even Bar Council of Southern Bar Council presidents also spoke to me. Very good. I also given my inputs. They also said that they will also put forward the matters. Okay. அப்புறம் வந்து instantly law commission also given the report. Law commission என்ன சொல்லுது இத பத்தி? 15th law commission says that there should be a court of appeal. Okay. The 15th law commission was headed by Justice M.C. Chagla, very celebrated judge of the first Indian to be appointed judge of the Bombay High Court. Yes. And M.C. Settlebat, first Attorney General of India, he also advocated this court of appeal. Yes. Okay. 95th law commission was headed by Justice K.K. Matthew. He also advocates the same issue. 125th report also advocates the same issue that court of appeal should be established. Court of appeals. But they say the nomenclature is a federal court of India. I am saying court of appeals. Yes. பேர்ல என்ன இருக்கு? பேர்ல ஒண்ணும் கிடையாது. Some substance they are advocating the same thing. And latest being 229th report of the law commission by Justice A.R. Lakshmanan. He is also suggesting this cassation bench. Okay. The weight cassation is
It's like a circuit bench. Circuit bench. He is advocating that is something similar to Wilson Sachs' permanent bench of Supreme Court. He is suggesting to be established in Hyderabad for South. South. Okay. ஸோ இப்போ இந்த இஷ்யூ தவிர வேறு எந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, எதுலலாம் வந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க? இந்த கவர்மெண்ட் லாயர்ஸ் அப்பாயின்மெண்ட்ல வந்து அந்த ரூல்ஸ் ஃப்ரேம்னு சொல்லிட்டு நான் போட்டதில் இப்போ டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு ஐ ஹவ் சக்சீடட். Government also framed rules. It's being implemented. Okay. And video conferencing, where review petitions being filed before the one bench of the. Video conferencing நீங்க கேஸ் போட்டீங்களா? Yes. இப்போ எல்லா இடத்துலயும் video conferencing வந்துருச்சு. So video conference that has become an order of the day after the advent of COVID. But prior to COVID itself, in 2015, I filed writ petition before the High Court for video conferencing. For the limited purpose of hearing review petitions. For example, a division bench sits at Madras and passes an order. என்ன சொல்ல வர்றாருன்னா ரிவ்யூ பெட்டிஷன்ஸ், அதாவது ரிவ்யூனா அப்பீல் கிடையாது. அதாவது ஒரு எரர் அப்பேரண்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்டு இருக்குது, ஒரு தவறு இருக்குது அப்படின்னா எந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரோ இல்லை ஒரு 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களே வந்து அந்த கேஸை திருப்பி விசாரிக்கணும். அதுதான் வந்து ரிவ்யூ. திரு வசந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ரிவ்யூ ஜட்மெண்ட்ஸ்லாம் அதே நீதிபதிகள் கிட்ட போகணும். ஆனால் சென்னையில் என்ன ஆகுதுன்னா, சென்னையில் ஒரு நீதிமன்றம் இருந்துச்சு, மதுரையில் வந்து உயர்நீதிமன்றத்துடைய கிளை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டாங்கன்னா இந்த ரிவ்யூஸ் வந்து ஹியர் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது, முடியல அப்படின்னும் பொழுது அதற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்தோம் அப்படின்னாரு. அதில் என்ன ஆச்சு? சஞ்சய் கிஷன் கவுல் and Saravanan said that Supreme Court has already dealt with the matter with the Karnataka High Court, where it has got 3 benches, Gulbarga, Bangalore and Dharwad. So therefore, judges often go to various benches. There is a lack of distributing the continuity. Therefore, there should be video conference. Karnataka High Court சொல்லிருக்காங்க. Okay. Supreme Court also vouched that. That is in 2011. I said that judgment. Okay. Then Sanjay Kishan Kaul, Chief Justice, then quoting that judgment, he has passed an order saying that every review petition has to be heard by the same bench. And if in the event of judge being sitting at the Madurai bench, there should be a video conferencing facility facilitating the parties to appear before through video conferencing. A lawyer can appear from Madras and argue before Madurai bench. That is studio based. எனக்கே ஞாபகம் இருக்கு, ஹை கோர்ட்ல வந்து அந்த சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிட் கோர்ட்ல அந்த இது எல்லாமே லைப்ரரியை வந்து ஒரு இதுவா மாத்தி அந்த இது எல்லாமே செட் பண்ணி நம்ம ஆர்கியூ பண்ணனும்னா அந்த கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணனும். Yes, later it has shifted to the conference hall. லைப்ரரி கேத்தாப்ல அப்புறம் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் எல்லாமே ஹைபிரிட். கோவிட்லயோ ஹைபிரிட் மோட்ல எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ அம் தி பைனியர் இன் தட் இஷ்யூ. வெரி குட். இல்லை, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது வந்து ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ, மக்களுக்கு வந்து எளிமையாக எல்லாருக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும். இப்போ கோர்ட் ஆஃப் அப்பீல் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கோர்ட் ஆஃப் அப்பீல்னா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு கோர்ட் ஆஃப் அப்பீல் இருக்கணும்னு சொல்கிறீங்களா? My idea was to concentrate only in metro cities. Madras, Bombay, Calcutta and Delhi. Okay. And if government is willing to set up in மற்ற இடத்துக்கும் போகலாம் அந்த மாதிரி. இப்போ இன்னொரு முக்கியமான வழக்கு நீங்கள் போட்ட வழக்கு என்ன அப்படின்னா, இந்த ட்ரைபியூனல்ஸ்லாம் வந்து லாயர்ஸை வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸாக போடணும் அப்படின்னு சொல்லி போட்டது. அது என்ன ஆச்சு? அதனால அந்த வழக்குனால என்ன தீர்ப்பு வந்துச்சு? அதனால இப்போ என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இந்த ட்ரைபனலைசேஷன் வந்து பொதுவாகவே ட்ரைபனலைசேஷனை நம்ம வந்து அப்போஸ் பண்ணுறோம். as a lawyer I am opposing that. ஏன்னா நமக்கே தெரியுது என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது நீதிமன்றங்களில் வந்து எவ்வளோ ஒரு எப்போவுமே வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த இது வந்து குறைஞ்சிருச்சு. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் குறைஞ்சிருச்சு நம்பர் ஆஃப் லாயர்ஸு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு இது ட்ரைபியூனல்ஸ் வந்துருச்சு. க்ரீன் ட்ரைபியூனல், கம்பெனி லா ட்ரைபியூனல், டெட் ரெக்கவரி ட்ரைபியூனல், கேட்டு, இப்படி ஒரே ட்ரைபியூனலைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணீங்க? எந்த இதை ப்ரொசீட் பண்ணீங்க? எப்படி ப்ரொசீட் பண்ணீங்க? ஸோ கவர்மெண்ட் வந்து ஆஃப்டர் ட்ரைபனலைசேஷன் decided to appoint the concerned law secretary as the judicial member of the tribunals. Advocates have been injuncted from the enactment of this NCLT. Okay. So I filed a writ petition saying that if a advocate who is having a practice 7 years can become a district judge, and Article 124 and 217 contemplates 10 years practice lawyer can become a judge of the High Court and Supreme Court. The tribunal is created by statute, whereas the High Court is created of the Constitution. Therefore, this stands on higher footing.
a person who can become a judge of the High Court can become a Absolutely, you are right. Something absurd. That I argued this point before. This is Manikumar bench. He appreciated. Fortunately, Arvind Attar, senior advocate, also vouched my submissions. Okay. That is how that provision was struck down. The GST Act. Then given direction. See, court can issue direction to the parliament to amend the law, but it can strike down, saying that it is against the well-settled principles of law. That is how the provision was struck down, and suggestion was given to the parliament. Now the act has been recoined, and now lawyers are being appointed as a tribunal members. இப்போ இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கா இன்னும்? இரண்டாவது முறை நான் தாக்கல் பண்ண வழக்கில் வந்து அந்த 3 judge bench has aired me for continuous 3 days. இந்த அந்திய அர்ஜுனா மூத்த வழக்கறிஞர் மற்றும் கே வேணுகோபால் வந்து தமிழ்நாட்டுடைய மிக தொடர்புடையவர். ஆமா, இதுல வந்து பல வழக்குகளுக்கு திமுகவில் அவர் இருக்கக்கூடிய பல வழக்குகளுக்கு வந்து அவர் அப்பியர் ஆயிருக்காரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காரு. நான் வந்து நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவரோட இருக்கும் பொழுது. இந்த வழக்குகளில் அவர் தான் அப்பியர் ஆனார். ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குலாம் அவர் வந்து நிறைய தடவை அப்பியர் ஆயிருக்காரு. இன்ஃபேக்ட் when I was having conference with கே வேணுகோபால் and அந்தி அர்ஜுனா, they always used to speak about Kalaignar. Oh, very good. They were saying that they were speaking to Kalaignar directly over phone. Okay. And Kalaignar also used to call them. Okay. That is how I was told. Okay. Both of them, it's very godsend opportunity that both of them have supported me. Okay. Unfortunately, Andi Arjuna passed away. I take this opportunity to pay my tribute to him. His voluntary came forward and he had argued for 2 days. And that is how the matter is being. ஒரு புத்தகத்தை பத்தி பேசுனீங்களா? அந்தி அர்ஜுனா எழுதின ஒரு சிறப்பான புத்தகம் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன புத்தகம் அது? அது வந்து untold story of dispute between Parliament and Supreme Court. Okay. See, there was in India there is always a rift between the Parliament and Supreme Court. யார் பெரியவங்க யார் சின்னவங்க? Because if the legislature passes an act, Supreme Court will strike down. Correct. Supreme Court strike down the act, the legislature will pass பண்ணுவாங்க. So that is how it is being முக்கியமான விஷயங்கள்ல போயிட்டு இருக்கு. அத பத்தி வந்து அவர் ஒரு சிறந்த புத்தகம் எழுதியிருக்கார். Okay. See how Kesavan Bharati judgment was argued. Okay. How he assessed Sirvai. Okay. How Sirvai later lamented for Union of India after seeing the emergency exercised by the government. Okay. அதெல்லாம் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எப்படி மோதல்கள் வருது அதை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல கோவிந்த சாமிநாதனை பத்தி நல்லா சொல்லியிருக்காரு. He was Advocate General when Kalaignar was Chief Minister. Yeah. And he has much admired Govind Saminathan's attitude towards this and Ray. Very good. அது சிறந்த புத்தகம் அது. ஓகே, ஷுவர். அந்த புத்தகத்தையும் பார்ப்போம், படிச்சு அதையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எல்லாரும் படிக்கிறதுக்கு. இப்போ இந்த வழக்கு வந்து 3 judge bench heard the matter. And they said that this is a question of national importance. Article 145 class 3 of the constitution வந்து national importance questions 5 judge bench தான் ஏற்பணும் ஒரு provision இருக்குது rules. Okay. Constitutional. Okay. Therefore the matter is being referred to the 5 judge bench. Unfortunately, Lalit came and in 2020 Lalit chief justice and the matter வந்தது. But he said he has got only 70 days of the tenure of chief justice. Therefore he could take up the matter. Now I can't to mention before the current chief justice. Very good. Sanjeev Khanna. Okay, உங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ என்னன்னா எளிமையான முறையில் ரொம்ப பணம் செலவில்லாத வகையில் எல்லாருக்கும் வந்து நீதி கிடைக்கும். இப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலே ஒருத்தர் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் தோல்வி வருவார்கள். கண்டிப்பாக அதில் வந்து தோற்று போனவங்க வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கிரீவன்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த கேஸை நான் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா சட்டத்தை பொறுத்தவரை இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அவர் ஜட்ஜி வந்து எந்த முறையில் அதை பார்த்துருக்காரு, எந்த வகையாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும், முக்கியம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இருக்க தான் செய்யும். இப்போ இங்கேயே அதுக்கு மேலே வந்து ஒரு அப்பீல் இங்கேயே போடலாம் அப்படின்னா அவர்களுடைய செலவு குறையும். அந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபைடு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஈஸியான ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். நம்முடைய ஒரு ஜனநாயகத்தில் வந்து முக்கியமானதே வந்து ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். ஸோ இந்த ஆக்சஸ் டு அப்பீலும் வந்து வில் பிகம் அ ஃபார்ம் ஆஃப் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் தான். ஸோ அந்த அடிப்படையில் அதற்காக வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதே போல் நீங்கள் வந்து இன்னும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து தொடர்ந்து நீதிமன்றத்தின் துணையோடு நீங்கள் வந்து பல வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.